ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போன ஒரு உறவு மீண்டும் உன்னிடமே வந்து சேர ஆசைப்படுது. சில மனிதர்கள் இங்கு தான் ஆசைப்பட்ட துணையோடு சேரணும், தான் எதிர்பார்க்குற தன்னுடைய நீண்ட நாள் துணையே தனக்கு கணவனாகவும் மனைவியாகவும் வர வேண்டும்னு ஆசைப்படுறாங்க. இன்னும் ஒரு சில குடும்பங்களில் நல்லா சந்தோஷமாக ஒன்றா இருந்தவங்களே பிரிஞ்சு போய் சண்டை போட்டு பிரச்சனைகளால் மாண்டு போகிறார்கள். இனிமேல் அப்படி ஒரு துன்பம் வரக்கூடாதுன்னு தான், என்னுடைய பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையிலும் பிரிவு தீரம் இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த துன்பத்தை களைந்து தூக்கி எறிவதற்காக எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக ஒற்றுமையாய் வாழும்படி வாக்கு கொடுக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமே போதும், இனிமே நீ காத்திருக்கவும் கூடாது, கஷ்டப்படவும் கூடாது, மனசளவில் நினச்சி வேதனைப்படவும் கூடாதுன்னு தான் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக முடித்து தருவதற்கு உன் வராகியம்மா நான் வந்துட்டேன். உடல் சோர்வுங்கிறது ஒரு பலவீனமே கிடையாது. அதை தூக்கி போட்டுட்டு உனக்கான வேலைகளை சந்தோஷமாய் நிம்மதியாய் செய்ய ஆரம்பி என் செல்லமே. மனச்சோர்வு தான் உண்மையிலேயே பலவீனம். அப்படி உன் மனசுக்குள்ள சோர்வை ஒருபோதும் அனுமதிக்காமல் தைரியமான துள்ளி குதிக்கக்கூடிய வாளாக புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஆளாக இரு. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை என்பது முட்கள் இல்லாத கடிகாரம் போன்றது. அது நின்னாலும் ஓடினாலும் பயனில்லை தானே. நீ அப்படி லட்சியமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்தை அடைந்தே தீருவேன் என குறிக்கோளோடு லட்சியத்தோடு அதை அடைவதற்கான வேலைகளை செய். காயங்கள் இல்லாமல் கனவு வேண்டுமானால் வாழலாம். ஆனால் வலியும் வேதனையும் இல்லாமல் வெற்றிகள் வர முடியாது தானே. யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் தோத்து போகிறாங்களோ, யார் பிரச்சனை அனுபவிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுப்பேன். உழைப்புங்கிறது உன்னுடைய உடலை இன்னும் வலிமையாக்கும். துன்பம் என்பது உன் மனதையே வலிமையாக்கக்கூடிய விஷயம். ஒன்றுமில்லாத பிரச்சனைகளையும் துன்பங்களையும் பெருசாக நினச்சி நீ ஏன் துயரப்படுற? எல்லாவற்றையும் உனக்கானதாக அமைத்து கொடுக்க நான் தயாராயிட்டேன். நல்ல எண்ணங்களை விதைத்தவர்களுக்கு அறுவடை காலம் என்பது ஆனந்தமானதானே இருக்கும். உன் மனசுக்குள்ளே எப்போதும் நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ. உன் வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வத வேண்டுமானால் இந்த வராகியம்மா என்னை நோக்கி ஓடிவா. எந்த உறவிடமும் காசு பணத்திலிருந்து, துணையிலிருந்து, ஆதரவுலேருந்து, அன்பான வார்த்தைகள்லேருந்து ஆறுதல் வார்த்தைகளை கூட எதிர்பார்க்காதே என் செல்லமே. எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த வராகி அம்மா என்னை மட்டும் நீ நம்பினால் போதும். எல்லாருடைய அன்பையும் பெறக்கூடிய அளவுக்கு பெருமையோடு கூடிய வாழ்வை உனக்கு நான் அளித்து தருவேன். எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போல நடக்கத்தான் போகுது. உறவுகள் மனதில் சில உறுத்தல்களோடு நீ சேர்ந்து இருக்கிறத காட்டிலும் சில நல்ல நினைவுகளோடு பிரிந்து சென்று விடுவதே சரியாக இருக்கும் தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவிடமிருந்து உன்னை பிரித்து வச்சேன். இப்போது அவர்கள் உன்னுடைய அருமை பெருமையையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு தவறான செயலை செஞ்சிட்டோங்கிறதையும் உணர்ந்துட்டாங்க. இப்போது அவர்கள் தானாகவே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு மன்றாடி உன்னிடம் சேரும்படி அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. காலை குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, அல்லது உன் நெஞ்சையே குத்தி கிழிக்கிறபடி சொல்லிக்காட்டி குத்தி காட்டி பேசக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, இரண்டுமே உன்னை காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தானே. அந்த முல்லை தூக்கி போடுவது போலவே உன்னை குத்தி காட்டி பேசுகிற மனிதர்களின் வார்த்தைகளையும் தூக்கி போட்டுடு. யார் என்ன சொன்னாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ வருந்த வேண்டாமேன்னு செல்லமே. இப்படி யாரோ சொன்ன விஷயங்களெல்லாம் யோசிச்சினா நீ மேலும் மேலும் காயப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் உருவாகும். உன்னுடைய சின்ன சின்ன தவறுகளையெல்லாம் நீ திருத்தி கொள்ள தயாராகு. இல்லைனா நாளைக்கு பெரிய தவறுகள் உன் வாழ்வில் வரும்போது உன்னால் திருத்த முடியாமலே போய்விடும் அல்லவா. ஒருத்தருடைய கோபத்தை குறைக்கணும்னா இன்னொருவரின் மௌனம்தானே அவசியமாக தேவைப்படுகிறது. ஓ மேலே யாராவது கோபப்பட்டா அந்த இடத்துல மௌனமாக இருந்துடு. அப்புறமா பொறுமையா அவர்களுடைய தவறை சுட்டி காட்டி பேசலாமேன்னு செல்லமே. அதை விட்டுட்டு ஒருத்தர் அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசும்போது நீ உடனே பதிலுக்கு கத்தி கோபப்பட்டு பேசி அந்த இடத்தையே போராட்டக்களமாக மாற்றி விடாதே. அப்போ நீ என்ன சொன்னாலும் எதிர்த்தரப்பில் நீ உன்னுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோபம் குறைஞ்ச பிறகு பொறுமையா நீ சொல்ல வந்தது எல்லாவற்றையும் அமைதியாக சொல்லி முடியேன்னு செல்லமே. காலம் என்பது கண்ணீரை மட்டுமல்ல, உன் மனசில் இருக்கிற காயங்களையும் உன் மனசில் கொதிச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய கேள்விகளையும் கூட நிச்சயமாக பதில் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. நீ உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சினா எதிர்பாராத நேரத்தில் வரும் துயரங்களை கடந்து செல்ல தயாரான ஆளாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்கணும்னா நான் சொல்லுகிறபடியெல்லாம் உன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுவாயா? தேவையில்லாத
தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத நேரத்தில் யோசிக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்குன்னு கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராகு. எல்லா மனிதர்களும் நிம்மதியாக உறங்கிய இடம் தாயின் கருவறையாக மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிறந்ததுலேருந்தே ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு விஷயங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, எத்தனை பிரச்சனைகளோடு போராட வேண்டியதாக இருக்குது. குழந்தை பிறந்ததுலேருந்தே அதற்கு தேவையான காற்றுக்காகவும் அதற்கு தேவையான உணவுக்காகவும் அதற்கு தேவையான எல்லா விஷயங்களுக்காகவும் எழுந்து உட்காரவும் நடந்து ஓடவும் கூட போராடி போராடி முயற்சி செஞ்சு கீழே அடிபட்டு பிரச்சனைகளில் மாட்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யுகமாக தானே கழிகிறது. உன் தாயின் கருவறையிலேயே இருந்திருக்கலாமா நீ யோசிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சொர்க்கவாசல் என்பது அதிக காலம் உனக்கு தங்காதல்லவா? அதனால தான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே இந்த உலகத்தை நான் உனக்கு கொடுத்தேன். நீ நினச்சினா இந்த உலகத்தையே நீ வாழக்கூடிய சொர்க்கமாக மாற்ற முடியும். அதற்கு ஒரே விஷயம், உன்னுடைய செயல்கள் நல்லதாகவும் சிறப்பானதாகவும் மற்றவர்களுக்கு நன்மை தருமானதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. காலம் என்பது ஒரு நாள் எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தத்தான் போகிறது. போலியான விஷயங்களும் போலியான மனிதர்களும் நீண்ட காலம் நடித்து எல்லாரையும் ஏமாற்ற முடியாதல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய குணத்தையும் அவர்களுடைய செயல்களையும் சரியாக உற்று நோக்கி கவனித்து பாரு. ஏன்னா எல்லாரும் நல்லவங்க நல்லவங்க நம்பி நீ ஏமாந்ததும் போதும். எல்லாரும் உன் மேலே உண்மையாக அன்பாக பாசமாக இருப்பாங்க, எந்த காலத்திலும் ஏமாற மாட்டாங்கன்னு நீ அவர்களை முழுமையாக நம்பி வருத்தப்பட்டதும் போதும். இனிமேலாவது கவனமாக விழிப்புணர்வோடு இருந்துகொள். ஏமாற்றத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வாழ்நாள் சந்தோஷத்தை பொக்கிசமாக உன் வாழ்வில் தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றம் என்பது உன் வாழ்வில் நிரந்தரமாக வரப்போகுது. நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தையும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு தரப்போகிறேன். அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் என் செல்லமே. என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உன் வாழ்க்கையை யாராலும் வீழ்த்த முடியாது. உன்னுடைய நம்பிக்கையும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் சேர்ந்து நிச்சயமாய் உன்னை காப்பாற்றும். எப்போவுமே பணக்காரை சிரித்து சந்தோஷமாகவே வாழப்போகிறதும் இல்லை, ஏழை எப்போதுமே வறுமையை நினச்சி அழுது கஷ்டப்பட போகிறதும் இல்லை. என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கை மாறும். கஷ்டப்படுறவனுக்கு அவன் வாழ்நாளில் அளவிட முடியாத சந்தோஷத்தையும் செல்வத்தையும் நான் கொடுத்தே தீருவேன். அதே போல நல்ல வசதியாக வாழ்கிறவனுக்கும் என்றாவது ஒரு நாள் மிக சோதனை காலமாக துன்பத்தையும் துயரத்தையும் கையில் பணமே இல்லாத ஒரு சூழ்நிலையும் கூட நான் உருவாக்கியே தீருவேன். ஏன்னா மனிதர்கள் தன் வாழ்நாளில் ஒரு சில காலங்களில் இதை எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் தலையெழுத்தாக எழுதப்பட்டு தான் இருக்கிறது. அப்படிதான் உன் வாழ்க்கையில் இப்போது மாறுதல்களுக்கான நேரம் வந்துவிட்டது. உன் பிரிவு துயரை நீக்கப் போகும் நானே உனக்கான சந்தோஷ காலத்தையும் தொடங்கி வைக்க போகிறேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடக்கும். தாயையும் மனைவியையும் ஒரே தராசில் வச்சுப்பாரு, குடும்பத்தில் பிரச்சனைகளே வராது. அதே போல் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே தராசில் வச்சுக்கிட்டு இரண்டையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ள பழகு. நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே மாற்றம் உன் வாழ்வில் தானாக வந்துவிடும். நினைத்தது போல வாழ்வேன் என்பது இரண்டாம் விஷயம். எல்லாமே நினைச்சது போல நடக்கும் என்ற நம்பிக்கை கொள்வதுதான் முதல் விஷயம். முதல்ல நீ நம்பிக்கைவை, மற்ற எல்லாமே நீ நினைச்சது போல நல்லபடியாய் நடந்து முடியும். நினைத்தது நடக்குமான்னு நீ தவித்து கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் போதும். உன் வாழ்வில் இனி நல்லதே நடக்கப் போகிறது. ஓம் வராகி.